3, 2, 1, 0. Dr. V. Narayanan, Director LPSC ISRO. Dr. APJ Abdul Kalam Award is presented to Dr. V. Narayanan. நான் பிறந்தது மேலக்காட்டுள்ளேன்னு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம். ஆனால் ஐ வாஸ் வெரி கிளியர் தட் ஐ ஷுட் கெட் ஃபர்ஸ்ட் ரேங்க். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ராக்கெட்டும் தெரியாது, நாசிலும் தெரியாது. ஜனவரி 29ஆம் தேதி 100th ராக்கெட் we were sending. அது இட் வாஸ் a grand successful mission. அது என்ன கனவுல நீங்க ஆரம்பிச்சீங்க படிப்பை? நான் ரொம்ப ஃப்ராங்கா சொல்லியாச்சுன்னா அப்படி ஒரு கனவு தெரியும். 8 கிலோமீட்டர் சைக்கிளாக போகணும். பாலிடெக்னிக் இறங்கும் போதே எல்லாம் டயர்டாயிடும். நீராறும் கடல் கொடுத்து அந்த பாட்டு போட்ட உடனே ஒரு பெரிய ஒரு எனர்ஜி. உள்ளக்கணியது மலர் நீட்டம், மாந்திரதம் உள்ளக்கணியது உயரும். அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாகும். வணக்கம். 79வது சுதந்திர தினத்தை இந்தியர்கள் நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். அண்ட் இந்த நல்ல நாள்ல தமிழக அரசு சார்பாக APJ அப்துல் கலாம் விருதை வாங்கியிருக்கிறாரு இஸ்ரோவின் சேர்மன் திரு V. நாராயணன் அவர்கள். அண்ட் அவருடைய இந்த விருதை பத்தி அவர் என்ன சொல்றாரு, முக்கியமா அவர் கடந்து வந்த பாதை, அவருடைய வாழ்க்கையில படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமா இருந்திருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாம இஸ்ரோல அவர் எப்படி சேர்ந்தாரு, இப்போ சேர்மன் அளவுக்கு எப்படி வளர்ந்துருக்கிறாரு, இதை பத்தியெல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் வாங்கின தமிழக அரசனுடைய அப்துல் கலாம் விருதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறமா அது போகலான்னு பார்க்குறேன். ஸோ அந்த விருது உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது? இந்த மாதிரி ஒரு அவார்டு கிடைச்சது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். தமிழக அரசு தமிழக முதல்வர்கிட்ட இருந்து வாங்குறதுன்னா அது ஒரு பெரிய ஒரு விருது. சொந்த ஊர்லேயே கிடைக்கக்கூடிய விருது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விருதாகும். ISR ஒரு டோட்டல் டீமு கிடைச்ச ஒரு விருதாகும். தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் என்னுடைய சார்பிலும் என்னுடைய துறையை சார்ந்த 20,000 பேர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நான் சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அதுக்கப்புறம் IITயில் MTech, IITயில் PhD எல்லாம் முடித்து வரனாகி எல்லா ஆசிரியர்களும் எனக்கு நல்லா டீச் பண்ணி அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இருந்தாலும் ஒரு கன்னியாகுமரியில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன், ஒரு சின்ன ஒரு குழந்தை இப்போ இஸ்ரோவுக்கே சேர்மன் அப்படின்னும் போது அது பெரிய ஒரு டிராஸ்டிக்கான ஒரு கிராஃப் சார். ஸோ அந்த கிராஃபை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய படிப்பு ஸ்கூல் டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு கனவு வச்சுருந்துருப்பீங்க. அது என்ன கனவுல நீங்கள் ஆரம்பிச்சீங்க படிப்பை? நான் பிறந்தது மேலக்காட்டுள்ளேன்னு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் நான் பிறந்தது. எக்கனாமிக்கலி ரொம்ப பின்தங்கிய நிலையில் உள்ள ஒரு கிராமமாகும். ஒரு பிரைமரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அது கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல். அப்போ நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போது மழை வச்சுங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிளாஸ் நடக்காது ஏன்னா உடனே அந்த ஃபுல்லாக கிளாஸ் ஃபுல்லாக தனியாக தான் ஆகும். ஏன்னா அந்த ஓலை கட்டடம் ஆகும். அதனால் உடனே கிளாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இந்த ஹாலிடேயாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலு. ஆனால் நல்ல கண்டிப்பாட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களாகும். நானும் எங்கள் தம்பியும், எனக்கு அவன் 1 year ஜூனியர், அவனும் நல்லா படிப்பான். 2 பேருமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருப்போம். அப்போ நான் இந்த 5ஆம் கிளாஸ் இந்த கிராமத்தில் படிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஹைஸ்கூல் அதுலேருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி சியோன் பிரௌனி ஒரு கிராமம். அங்கே LMS ஹைஸ்கூல். அப்போ ஹைஸ்கூலாக இருந்து இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாறி இருக்கு. அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது ஒரே ஒரு டார்கெட் தான், எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும். அப்போ 10th நான் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினால அப்போ எங்கள் அப்பா எங்கள் அந்த டியூஷன் மாஸ்டர் செல்வமணி சார் அவங்ககிட்ட கேட்குறாங்க, அப்போ என்ன செய்யலாம், ஈஸியாக வேலை கிடைக்கும்னா இந்த பாலிடெக்னிக் சேர்த்தாச்சுன்னா வேலை கிடைக்கும். அப்போ என்ன அங்கே அட்மிட் பண்ணியாச்சு. அப்போ முதல் கிளாஸ்லேயே எங்கள் சார் ஐ வில் நாட் ஸ்பீக் இவன் எ சிங்கிள் வேர்ட் இன் தமிழ் இன் திஸ் கிளாஸ், ஐ வில் ஸ்பீக் ஒன்லி இன் இங்கிலீஷ், ஸோ யூ ஷுட் பிக் அப் இன்ட்டு தென் ஹி வாஸ் டீச்சிங். அதே மாதிரி 90% கிளாஸ் வில் பி ஒன்லி இன் இங்கிலீஷ் மீடியம். அப்போ ரொம்ப ஃப்ராங்காக சொல்லியாச்சுன்னா ஒரு 80% புரியும், ஒரு 20% அப்படியே இருக்கும். ஆனால் ஐ வாஸ் வெரி கிளியர் தட் ஐ ஷுட் கெட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த காலேஜ். எங்கள் ஊரில் இருந்து பாலிடெக்னிக் 8 கிலோமீட்டர் போகணும், சைக்கிளாகவும் போகணும்.
பாலிடெக்னிக் போய் இறங்கும் போதே எல்லாம் டயர்டாயிரும். ஈவன் ஸ்கூல்ல படிக்கும்போது ஸ்கூலுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகும்போது டயர்டாக தான் போய் ஸ்கூல்ல கிளாஸ்ல இருக்கிறது. ஆனால் கிளாஸில் தமிழ் தாய் வாழ்த்துல தான் அது ஆரம்பிக்கும். அவங்க ஒரு ஸ்பீக்கரில் போடுவாங்க, எல்லா எலும்பி ஸ்டூடெண்ட்லாம் நின்று நீராறும் கடல் கொடுத்து அந்த பாட்டு போட்ட உடனே ஒரு பெரிய ஒரு எனர்ஜி, நல்ல ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த எனர்ஜியோட தான் இப்போ ஸ்கூல்லலாம் படிக்கிறது. இப்போ அந்த பாட்டை போட்ட உடனே எனக்கு ஒரு ரொம்ப ஒரு உணர்ச்சி வர மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சாச்சுன்னா நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். எனக்கு இஃப் ஐம் கரெக்ட் ஐ காட் 84% மார்க். ஓகே, எங்களுக்கு வந்து செமஸ்டர் சிஸ்டம் ஆகும். 3rd செமஸ்டரில் ஐ காட் 4th ரேங்க் இன் த காலேஜ் அண்ட் 4th செமஸ்டரில் ஐ காட் 3rd ரேங்க். 5th செமஸ்டரில் ஐ காட் 2nd ரேங்க். 6th செமஸ்டரில் ஐ காட் 1st ரேங்க் அண்ட் 1st ரேங்க் வித் ஜஸ்ட் 1 மார்க் டிஃபரன்ஸ். அதில் 1 மார்க் திங் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் இயர் தான் இப்படி சைக்கிளில் போயிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைக்கிளில் போயிட்டு வந்தாச்சுன்னா அந்த படித்தெல்லாம் சரியாதுன்ட்டு ஒரு இந்த பேக்வேர்டு இந்த ஹாஸ்டல் இருக்கு இல்லையா, அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உள்ள ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டலில் அங்கே நான் ஸ்டே பண்ணேன் 2nd இயர் அண்ட் 3rd இயர். அப்போ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் உள்ள எக்ஸாம் எல்லாம் எழுதும்போது 3 days I didn't sleep even 1 second. 72 hours I didn't sleep. 72 hours ஸ்லீப் இல்லாம படிச்சிட்டு போகும்போது உங்களுக்கு அங்க எக்ஸாம் எழுதும்போது லாஸ்ட் எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது எழுதுறதுக்கு. லாஸ்ட் எக்ஸாம் வந்து நான் வந்து 2.5 hours I completed, gave the paper, took a auto and went to hostel. இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்சதுனால I got campus selectionல I got appointment in TA Cycles. சூப்பர். 1982 ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஜஸ்ட் 18 வயசு. ஸோ நீங்கள் வந்து 18 இயர்ஸில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான உங்களுடைய ஸ்டடிங் இந்த கெரியரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. இந்த 18 வயசுனா கூட தந்த வேலையை வந்து பர்ஃபெக்டாக உங்களால் எப்படி அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்க முடிஞ்சது? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி ஃபோக்கஸில் தெர் இஸ் நோ மிஸ்ஸிங். ஐ வாஸ் வெரி கிளியர். படிக்கும்போது ஐ ஹவ் டு கெட் ஃபர்ஸ்ட் ரேங்க். தந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்யணும். இந்த நம்பர் 1 பொசிஷன்லேயே இருந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அப்போ இந்த வேலை கிடைச்சாலும் வேலையில் நான் ரொம்ப சின்சியராக இருப்பேன். அப்போ ஒரு நாள் ஒரு இன்சிடென்ட் வந்து நாகர்கோயிலுக்கு நான் போகிறேன். போகும்போது ஆன் த வேல மதுரையில் இறங்கி பிரதரை பார்த்துட்டு போகலான்னு அங்கே இறங்குறேன். பை த டைம் மை பிரதர் ஜாயின்ட் இன்ஜினியரிங். அப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு அப்போ நான் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பட் நைட்டு இந்த மதுரையிலேருந்து பஸ்ஸில் ஏறி நாகர்கோயில் போகும்போது ஐ வாஸ் அப்செட். நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. சின்ன வயசுலேயே எப்படி வேலைக்கு வந்துட்டோமே. அப்போ அந்த நேரத்தில் தான் நான் திருப்பி வந்துட்டு முத இந்த முருகப்பா பாலிடெக்னிக் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு ஏஎம்ஐ கோச்சிங் கிளாஸ் இருந்தது. அங்கே ஜாயின் பண்ணலான்னு அங்கே ஜாயின் பண்ணேன். 1.5 months கழிச்ச உடனே ஐ காட் அனதர் ஜாப். தட் வாஸ் ஏ ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப், மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்ட்ரி. எம்ஆர்எஃப் வந்து நான் அப்ளை பண்ணலை. ஏன்னா 28 பாலிடெக்னிக் உள்ள ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டரை அவங்க கூப்பிட்டு 3 பேரை செலக்ட் பண்ணாங்க. ஸோ நான் ஒன் அமங் தட் 3 candidates. அப்போ அது எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் ஜாபாக இருந்து அதனால டிஏ சைக்கிளை விட்டு எம்ஆர்எஃப்ல போய் ஜாயின் பண்ணேன். அங்கே ஒரு 17 நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எப்பவுமே ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் நல்லா இருக்குன்னு மைண்டுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்போ பிஹெச்எல் ட்ரிச்சில் ஐ காட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங். அப்போ அந்த ட்ரைனிங் அங்கே முடிச்சுட்டு என்னை வந்து போஸ்டிங் வந்து இந்த ஃபர்தர் ஆஃப்டர் 6 months வந்து என்னை ராணிப்பேட்டையில் போட்டாங்க. ராணிப்பேட்டையில் வந்து ஆல்மோஸ்ட் 1 month இருக்கும்போது ஐஎஸ்ஆர்ஓவில் வேலை கிடச்சிது. ஐஎஸ்ஆர்ஓவில் 1984 February 1 ஐஎஸ்ஆர்ஓவில் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் ஐ வெண்ட் அண்ட் ஜாயின் ஆஸ் ஏ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பி வித் டிப்ளமா குவாலிஃபிகேஷன். 1984ல் ஐஎஸ்ஆர்ஓக்குள்ள காலை எடுத்து வச்சு அண்ட் 2025ல் ஐஎஸ்ஆர்ஓடைய சேர்மனாக இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிராஸ்டிக் அண்ட் எக்ஸலண்ட்டான ஒரு கெரியர் உங்களுக்கு இருந்திருக்குது. அண்ட் உங்களுடைய ஸ்டடீஸை பற்றி சொல்லும் போது நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர்டாலாம் இல்லை, ஐ மீன் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் இல்லாமல் நீங்கள் கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சு. கோ வித் த ஃப்ளோ வித் த ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆல்வேஸ். இது மட்டும் ஒரே ஒரு இது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துடணும். அது ஸ்கூல்லேயோ காலேஜில் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க், வேலைக்கு வந்த பிறகு டூ த பெஸ்ட் ஜாப். அண்ட் ஃபைனலி ஐஎஸ்ஆர்ஓக்குள்ள உள்ள கால் எடுத்து வச்சதும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெல்லையா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து எம்ஆர்எஃப்ல போயிருக்கும் போது இருந்த எக்ஸ்பீரியன்ஸை விட இங்கே உள்ள வைக்கும் போது உங்களுக்கு ஒரு வேற ஒரு ஃபீல் வந்திருக்கும்ல, அது எப்படி இருந்தது? இல்லை, ஐஎஸ்ஆர்ஓ ஒர்க்கை பொறுத்த மட்டும் நான் வந்து டிப்ளமோட ஜாயின் பண்ணால் கூட எனக்கு தந்த ஒர்க் அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு பிடெக் கிராஜுவேட்டுக்குள்ள ஒர்க் அசைன்மெண்ட் ஆகும். ஏன்னா அப்போ தான் ஒரு புதுசாக இந்த அப்துல் கலாம் சார் ஃபார்ம் பண்ண ஒரு காம்போசிட் குரூப் அவர் ஃபார்ம் பண்ணதாகும். அந்த குரூப்லேயாகும் ப்ராசஸ் டெவலப்மெண்ட் ஏரியாலேயாகும் எனக்கு அசைன்மெண்ட். பட் எனக்கு தந்த அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு மச் பெட்டர் தேன் ஏ கிராஜுவேட்டு கொடுக்கக்கூடியதை விட ஒரு நல்ல அசைன்மெண்ட் ஆகும். இந்த ஏஎஸ்எல்வி ராக்கெட் அப்போ தான் தயாரிச்சிட்டு இருக்கும். அதில் உள்ள நாசில் சிஸ்டம்,
அதே மாதிரி இந்த ரோகிணி சவுண்டிங் ராக்கெட்னு சொல்லுவோம், அதுக்குள்ள சிஸ்டம், இந்த மாதிரி அசைன்மெண்ட் ஆகும். எனக்கு ஆஃபீஸர் சட்டநாதன் சார்னு சொல்லுவோம், அவர் வந்து ரொம்ப கண்டிப்பாட்டு உள்ள ஒரு ஆஃபீஸர். அவர் எம்டெக் வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படித்தது அண்ணா யூனிவர்சிட்டி ஆகும். அப்போ போய் ஜாயின் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசணுன்னே சொன்னார். இந்த ஒரு ஆர்எஸ்ஆர் சவுண்டிங் ராக்கெட்டில் ஒரு நாசில் செய்யிட்டு இருக்கும், 70% ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நவ் யூ ஆர் ஹேவிங் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பிஹெச்எல் இந்த மாதிரி டிஏ சைக்கிள்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டிப்ளமாவில் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல்னு ஒரு சப்ஜெக்ட் நான் எலெக்டிவ் உண்டு. அதனால் அதை ஒய் டோன்ட் யூ கோ அண்ட் ஸ்டடி ஒரு 4 days அண்ட் கிவ் எ சொல்யூஷன். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ராக்கெட்டும் தெரியாது, நாசிலும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இதுதான் முதல் அசைன்மெண்ட்டு. அப்போ சரின்னிட்டு வாங்கிட்டு இப்போ கீழே ஒர்க் ஷாப்பில் நான் ஒரு 3-4 days அப்படியே ஒரு சின்ன பையன் இல்லையா அப்படியே பார்த்து அங்கேயே நடந்துட்டு இருந்தாச்சுன்னா எனக்கு அது பார்த்தா க்ளீனாக ஐ காட் சம் ஐடியா. இவங்க மெஷின் பண்ணும்போது தெர் வாஸ் எ ப்ராப்ளம். அப்போ ஒரு காப்பி டர்னிங் டெம்ப்ளேட்னு ஒன்று இது பண்ணி அந்த 70% ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்த ஐட்டத்தை 100% இந்த ரிஜெக்ஷனை அவாய்ட் பண்ணும். அப்பவே அந்த ஃபஸ்ட் அசைன்மெண்ட்டே இட் வாஸ் ஏ எக்ஸைட்டிங் அசைன்மெண்ட்டாக இருந்தது. அப்போ இப்படி இந்த ஒர்க்கு இதே மாதிரி தரக்கூடிய வேலை எல்லாமே நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணி நிதானமாக இப்படி தான் செய்கிறது. அப்போ இந்த டைமில் தான் வந்து நான் டிப்ளமாவில் தானே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஐஎஸ்ஆர்எல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடெக்கில் ஜாயின் பண்ணுவாங்க, எம்டெக்கில் ஜாயின் பண்ணுவாங்க, பிஹெச்டியில் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ தென் ஐ ஹேவ் டு ஸ்டடி. அப்போ எங்கள் வீட்டில் போயாச்சுன்னா எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ சீக்கிரம் கிராஜுவேஷன் முடிக்கணும், சீக்கிரம் ஏதாவது படிக்கக்கூடாதா, இப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க. தென் அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணி 3 yearsக்குள்ளே இஃப் ஐ கம்ப்ளீட் என்ஜினியரிங் ஐ வில் பிகம் engineer. Then I decided I must complete my engineering. So then I selected again, started AMI. AMI படிக்க ஆரம்பிச்சு I decided 2 years 5 months I must complete. This was the target. டார்கெட் ஓகே சார். ஆனா நீங்க வர்க் பண்ற இடம் வந்து இஸ்ரோ. ஆமா. சோ எந்த அளவுக்கு இந்த பக்கமோ நீங்க வந்துட்டு கமிட்மென்ட்டோட இருந்திருக்கணும். அண்ட் உங்களுக்கு எப்படி டைம் கிடைச்சது? இந்த ஆஃபீஸில் வந்து மார்னிங் 8:15 to evening 4:45 திருப்பி வந்துட்டு I used to sleep half an hour. By 6 o'clock my study starts. 6 o'clock ஆரம்பிச்சாச்சுன்னா generally the study will go up to early morning 2 o'clock. Then something great thing happened. When I completed AMI with the first class, அங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ். We have to get first class, otherwise. Then I was promoted, elevated rather, as the scientist engineer. அப்போ scientist engineer ஆனோன்னா that is a gazetted rank post. So I was so happy. பட் ஹாப்பி ஆனால் கூட டு பி ஃப்ராங்க் என்ன இருந்தாலும் நம்ம ரெகுலராக காலேஜில் படிக்கல, ஏஎம்இ தானே படிச்சிருக்கோம், ஆனாலும் எப்படியாவது எம்டெக் படிக்கணும் இந்த மாதிரி மைண்டுக்குள்ளே அப்படி ஒரு திங்கிங். தென் ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் கேட் எக்ஸாம். அப்போ கேட் எக்ஸாமில் ஐ காட் ஹையஸ்ட் ஸ்கோர் இன் சதர்ன் ரீஜியன். அவர் ஆஃபீஸ் வாஸ் ஸ்பான்சரிங் ஃபார் எம்டெக். ஐ காட் அட்மிஷன் இன் ஐஐடி மெட்ராஸ் as a sponsored candidate for MTech production engineering. Then I applied through the GATE score to IIT Kharagpur for the cryogenic engineering, MTech. ஏன்னா அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா cryogenic rocket engine development, that program just started. Then everybody was advising, if you want to continue in ISRO, better go for cryogenic engineering. வாட் எலிவேஷன் சார். உண்மையான விண்வெளி நாயகன் நீங்க தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் உள்ள கால் எடுத்து வைக்கும்போது எப்படி சொல்கிறது, ஒரு டிப்ளமா முடிச்சுட்டு வந்தவர் இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படின்றது பெரிய இன்ஸ்பிரேஷன். அவ்வளோ பெரிய ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் வந்து எங்கள் கண் முன்னாடி இருக்கிறீங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் பண்ண கான்ட்ரிபியூஷன் அண்ட் சக்ஸஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இதுக்கப்புறமா பண்ணுறதுக்காக ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது முக்கியமாக இந்த இயரில் வந்து நிறைய சக்ஸஸ் போய்கிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2025 ஜனவரி 16 டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்பேஸில் 2 சேட்டலைட்டை 28,500 km/h சுற்றிட்டு இருந்த சேட்டலைட்டை டாக் பண்ணி நாங்கள் சாதனை செய்திருக்கோம். இந்தியா உலகத்தில் 4வது நாடு தான் இந்த சாதனை செய்தது. இது ஒரு சாதனை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் முத ராக்கெட் அனுப்புனது, லான்ச் வெஹிக்கிள் அனுப்புனது 1979. அது சக்சீட் ஆகலை. 1980 தான் அப்துல் கலாம் சார் ப்ராஜெக்ட் டைரக்டர் இருக்கும்போது சக்ஸஸ் ஆச்சுது. ஜனவரி 29 100வது ராக்கெட் we were sending. அது வந்து இட் வாஸ் ஏ கிராண்ட் சக்ஸஸ்ஃபுல் மிஷன். அது வந்து இந்த இந்திய விண்வெளித்துறை சரித்திரத்தில் ஒரு கோல்டன் லெட்டரில் எழுதியிருக்கோம். அது அடுத்த சாதனை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா NISAR, இப்போ நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் சேட்டலைட்,
அது பார்த்திங்கன்னா வந்து நம்ம 1963 நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும்போது நாசாக்காரங்க யூஎஸ்ஏக்காரங்க ஒரு சின்ன டைனி ராக்கெட் நம்மளுக்கு டொனேட் பண்ணாங்க நம்ம அனுப்புறதுக்கு. இன்றைக்கி அப்படி டொனேட் பண்ண ஒரு கண்ட்ரிக்கு உள்ள ஒரு காஸ்ட்லியஸ்ட் பேலோடு எல் பேண்ட் பேலோடுன்னு சொல்லுவோம், 12 மீட்டர் டயமீட்டர் உள்ள ஆண்டனா, அதையும் நம்ம சேர்த்து நம்ம ஒரு பேலோடு வச்சு நம்ம ஒரு செயற்கைக்கோளை செய்து நமது நாட்டில் தயாரித்த மார்க் 2 ராக்கெட் மூலம் கழிஞ்ச மாதம் 30 வெற்றிகரமாட்டு கொண்டு அனுப்பியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஷோல்டர் டு ஷோல்டர் ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த ஒரு சாதனை பார்த்தீங்கன்னா இந்த சுபாஷ்னு சுக்லா அவர் வந்து முத விண்வெளிக்கு அனுப்பி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்கே போய் அவரை கொண்டு போயிட்டு திருப்பி சக்ஸஸாக கொண்டு வந்திருக்கோம். இந்த கொண்டு வந்ததை எக்ஸிக்யூட் பண்ணது சுபாஷ்னு சுக்லா வந்து எங்கள் இஸ்ரோ எம்ப்ளாயி. இன்னைக்கு அவரை அதை எக்ஸிக்யூட் பண்ணது இஸ்ரோவாகும். அதில் ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா அவரை முத அனுப்புனது ஜூன் 25 ஆனால் ஒரிஜினலாக ஜூன் 11 அனுப்பதாட்டு இருந்து. அப்போ ஜூன் 10 ராக்கெட்டில் ஒரு கோளாறு இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அப்போ அந்த உடனே நாங்கள் வந்து ரொம்ப கிளியர், அவங்க வந்து ராக்கெட்லாம் கிளியர் பண்ணி ஃபால்கன் ஸ்பேஸ் எக்ஸ் டீம் ஃபால்கன் ராக்கெட் அனுப்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. பட் இந்தியாவில் வந்து நாங்கள் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா அதில் ஒரு சின்ன லீக்கேஜ் இருந்தது, திரவ ஆக்சிஜன் கசிவு. அதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணாட்டு ராக்கெட் ஃபெயிலியர் ஆயிரும்னு எங்களுக்கு வந்து நல்ல முழுக்க ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா தெரியும் நாங்கள் 40 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால் அந்த ராக்கெட்டை நிறுத்தி அவங்க அனுப்பியிருந்த ராக்கெட்டை நிறுத்தி மொத்தத்தில் கரெக்ட் பண்ணி இன்றைக்கி சுபாஷ்னு சுக்லாவையும் அவரு கூட 3 ஆஸ்ட்ரோநாட்டும் சக்ஸஸ் அனுப்பியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சாராபாய் சார் அந்த எங்கள் இஸ்ரோ இதில் எல்லாருமே சொல்லுவாங்க, அப்துல் கலாம் சார்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த் ஒன்லி ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வி ஆர் வெரி ஹாப்பி. இந்தியாவில் படித்து இந்தியாவில் உள்ள இஸ்ரோ அனுபவத்தினால இந்தியர்கள் ஒரு ராக்கெட்டை நிறுத்தி அனுப்ப இருந்த ஒரு லீக் இருந்த ராக்கெட்டை நிறுத்தி ஒரு வெற்றிகரமாட்டு சேஃபாட்டு அனுப்புகிறோம்னா அது ஒரு பெரிய சாதனை. அது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய முடியும். இஸ்ரோ அப்படின்னாலே அதாவது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க சயின்டிஸ்ட்னா அவங்க வந்து ராக்கெட் விடுவாங்க, சேட்டலைட் இது பண்றாங்க. ஆனா அது பொதுமக்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்றது எல்லாருக்கும் புரியுற விதத்துல இஸ்ரோவின் சாதனைகள் என்னென்ன அதை பத்தி சொல்லுங்க சார். ஒரு இது பார்த்தீங்கன்னா இப்போ சிந்தூர் ஆப்ரேஷன் சக்ஸஸாக இருந்தில்லை. இப்போ ஐஎஸ்ஆர்ஐக்கு ஒரு இது பார்த்தீங்கன்னா என்ஷுவர் இந்த இந்திய மக்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் நாங்கள் செய்துட்ருக்கோம். இந்திய விண்வெளித்துறையிலேருந்து இப்போ 56 செயற்கைக்கோள்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஒன்று சந்திரயான் 4 அனுப்ப போகிறோம். சந்திரயான் 4 வந்து தரையில் இறங்கி ஒரு சாம்பிள் திருப்பி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்ய போகிறோம். வீனஸுக்கு ஒரு இது அனுப்ப போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற ப்ராஜெக்டே எங்களுக்கு வந்து பிரமிப்பாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ககன்யான் அப்படின்றது ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக பார்க்குறோம். அண்ட் அதுக்கான ஒர்க் வந்து 2018 வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்பி திருப்பி கொண்டு வரக்கூடிய ககன்யான் ப்ரோக்ராம் அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் எண்டில் வி ஆர் கோயிங் டு ஃபஸ்ட் அன்க்ரூட் மிஷன், ஆள் இல்லாத ராக்கெட் அனுப்ப போகிறோம். அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் 2 ஆள் இல்லாத ராக்கெட் அனுப்பிக்கிட்டு 2027 இந்த 3 சக்ஸஸ் ஆகியாச்சுன்னா 2027 ஆட்களை வெற்றிகரமாட்டு அனுப்பி திருப்பி கொண்டு வர போகிறோம். அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்க போகிறோம். அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்திருக்கு. பாரதி அந்தரிக்ஷ ஸ்டேஷன் சொல்லுவோம். 52 டன் எடை உள்ள 5 மாடியூலாட்டு கொண்டு போய் அந்த ஸ்டேஷன் அமைக்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 56 சேட்டலைட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இந்த 56 சேட்டலைட்டை ஒரு 150 சேட்டலைட்டாக மாறதுக்கு ஏன்னா ஒரு 3-4 ஆண்டுகளாக மாற்றதுக்குள்ள எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு கூட ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம், இப்போ ப்ரைவேட் கம்பெனி அவங்கெல்லாம் உள்ளே கொண்டு வந்து வேலை செய்யறதுக்குள்ள ஒரு கைட்லைன் பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா 300 ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு எல்லா கைட்லைன் அவங்கள என்னேபிள் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி நிறையா இந்திய விண்வெளித்துறை நல்லா எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. இந்த வெற்றிகளுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு முயற்சி, டீம் ஒர்க், அதுதான் மெயின் ரீசன். அண்ட் த அவுட்ஸ்டாண்டிங் லீடர்ஷிப் கிவன் பை சோ மெனி லீடர்ஸ், இது அடுத்த ரீசன். நாங்கள் வந்து எல்லாருமே பொதுவாக சொல்கிறது த ஆர்கனைசேஷன் அண்ட் த கண்ட்ரிஸ் அபோவ் இண்டிவிஜுவல், அதில் வந்து வி ஸ்ட்ராங் பிலீவ். அதனால் அது ஒன்று. எங்களுக்கு ஒரு ஓப்பன் ஒர்க் கல்ச்சர் உண்டு ஐஎஸ்ஆர்ஓவில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ சேர்மன் இல்லையா, இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு யங்ஸ்டர் கேன் கொஸ்டின் மீ டெக்னிக்கலி அண்ட் ஐ வில் ஆன்சர். நான் சேர்மன் இப்படி அவாய்ட் பண்ண மாட்டேன். யாருனாலும் டெக்னிக்கலி வி கேன் கொஸ்டின் எனிபடி. அந்த மாதிரி ஒரு ஓப்பன் கல்ச்சர் இந்த இதனால தான் இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகுது. ஒரு சம்மரியாக ஐஎஸ்ஆர்ஓ சொல்லிட்டேன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், நிறைய அப்ளிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங், வெதர் ஃபோர்காஸ்டிங், தொலை தொடர்பு, தொலை உணர்வு, அதே மாதிரி இந்த டிசாஸ்டர் வார்னிங் அண்ட் மிட்டிகேஷன், நிறையா
இந்த ட்ரெயினை ரியல் டைம் மானிட்டர் பண்ணுறது, எங்கெல்லாம் மீன் கிடைக்கும் நீ கண்டுபிடிச்சு சொல்கிறது, மீனவர்கள் கடற்குள்ளே போயிடுச்சுன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்க நீ அந்த லொக்கேஷனை இன்ஃபார்ம் பண்ணுறது, இப்படி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. 2040 விண்வெளித்துறை எப்படி இருக்கும்னா, நம்ம ஆரம்பிக்கும் போது இந்திய ராக்கெட்டுகளை ராக்கெட்டு பாகங்களை பழைய சைக்கிளில் கட்டி தான் நாங்கள் கொண்டு போயிட்டு இருந்தோம். அதிலிருந்து 2040 நம்ம மற்ற நாடுகளுக்கு நிகராட்டு, ராக்கெட்னாலும் சரி, செயற்கைக்கோள்கள்னாலும் சரி, அப்ளிகேஷனாலும் சரி, நிகராட்டு வில் கம். அண்டு 2047 கண்டிப்பாக இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும். அதுக்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னுக்கே இந்திய விண்வெளித்துறை ஒரு என்னெல்லாம் விதத்தில் மற்ற நாடுகளுக்கு ஈக்குவலாக இருக்க முடியும் அந்த விதத்தில் வளர்ச்சி அடைவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுடைய அட்வைஸ்? இந்த யங்ஸ்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்வைஸ் சொல்கிறது ரொம்ப ஈஸியானதாகும். இந்த தமிழில் திருக்குறள் சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளத்தனியது மலர் நீட்டம், மாந்திரதம் உள்ளத்தனியது உயர்வு. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாகும். நம்ம உள்ளம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வளர்ச்சி. நம்ம வளர வளர நல்லவர்களாட்டு வளரணும். அடுத்தது நீங்கள் படித்து காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ படிக்கும்போது இந்த நாட் ஓன்லி அகடமிக் மட்டும் கிடையாது, யூ ஷுட் டெவலப் ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வளரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டெலெக்சுவல் பேஸ்ட் எஜுகேஷன், மாரல் பேஸ்ட் எஜுகேஷன் ரெண்டுமே கங்கரன்ட்லி யூ ஹேவ் டு ஸ்டடி. ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், always respect parents and get the blessing of all the people and have a very soft and gentle character, and one should grow as a very good human being. At the end of the day, that is what is very very important, and the success is in your hand. நீங்கள் எந்த துறையில் வேலை செய்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணி வேண்டிக் கொண்டு நல்லவர்களாக வளர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.